போன தேர்தலை எடுத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் வந்து தமிழரசினுடைய மிக முக்கியமான பேராக வந்து சுமந்திரன் தான் இருந்தவர். கடந்த 2010ஆம் ஆண்டுல இருந்து சுமந்திரன் அரசியலுக்குள்ள வந்த காலத்துல இருந்து திரு சம்பந்தனுக்கு அடுத்ததாக வந்து சுமந்திரனை தான் அவருக்கு எவ்வளவு விருப்ப வாக்கள் இருந்த எவ்வளவுக்கு அவருக்கு ஆதரவு இருந்ததற்கு அப்பால அவரைத்தான் ஒரு மிக முக்கியமான ஒரு நபராக வந்து ஊடகங்களும் காட்டினது, எல்லாருமாக வந்து அவரை ஏற்றுக்கொள்ற மாதிரியாக ஒரு சூழல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த முறை வந்து தமிழரசு கட்சியில வந்து யாழ்ப்பாணத்திலும் வந்து போட்டியிட்டு தோத்த. அப்ப அவர் வெல்லாமல் இருக்கிறது, அவரை திட்டமிட்டு வந்த மக்கள் தோக்கடிச்சு இருக்கிறதுன்றது ஒரு மிக முக்கியமான செய்தி. அதை நீங்கள் வந்து இப்ப ஒரே ஒரு ஆசனம் மட்டும் வெல்லக்கூடிய இடத்துல ஒரு ஆள் மட்டும் தானே போகலாம். அப்ப ஒரு ஆள் போயிருக்கிறார், மற்றவர் வந்து போக முடிய இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படிங்க சொல்றேன். ஏனென்றால் அது மிக தெளிவான இப்ப இப்ப நீங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னே எடுத்துக்கொண்டால் வந்து எங்களுக்கு இடையில வந்து எங்களை 1ஆம் 2ஆம் 3ஆம் வந்து நாங்கள் ஒண்டாத்தான் பயணிச்சு நாங்கள் எவரையும் வந்து வெட்டியோட பார்க்கவில்லை. நாங்கள் எல்லாருமே ஒண்டா பயணிக்க வந்து அது ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்களாத்தான் எங்கட முதல் 3 பேர் இருந்த. ஆனால் தமிழரசு கட்சியில் அப்படி இல்லை. மிக முக்கியமான நபராக வந்து இருந்த அந்த நபர் வந்து திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்ட. இது எல்லாமே தமிழ் மக்கள் வந்து ஏதோ ஒரு வகையில கடந்த காலங்களில் போன அரசியலை வந்து நிராகரிச்சிருக்கிறார், தெளிவாக அந்த செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். அதிலே இருந்து நாங்கள் சற்று வித்தியாசமாக வந்து பயணிக்க வேணும் என்றதுதான் பொதுவாக வந்து சொல்லப்படுது.